लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दतितराणतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழமுழந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்குருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்கள் நிகழலாத இந்த அனத்தியாயன காலத்திலே 2025-26 அனத்தியாயன காலத்தினுடைய 49வது நாள் பதிவேற்றம். பிள்ளை பெருமாள் ஐயங்காரருடைய திருவேங்கட தந்தாதியை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு 85வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்புவாம் பற்ற தூய பொற்றாளுள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்துரைத்த கட்டளை செய்ய திருவந்தாதி 100 கலித்துறையே என்றவனுடைய தனியினை சேவித்து 85வது பாசுரத்திற்குள்ளே செல்லுவோம். இந்த 85வது பாசுரம் பெருமாளுடைய பாதத்துக்கு எப்போது நான் அடிமைப்படுவேனோ, காந்தம் போல் ஈர்க்கக்கூடிய அந்த பாதத்தை சென்று சேருவது நான் எப்போதோ என்று கேட்கிறார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மாமன் அங்காந்த வல்வாய் புள்ளை ஏவ மடித்து பித்தன் மனம் காந்த அன்று ஓட எய்தோன் நரும் பூங்கொடிக்கு தாமன் காந்தன் திருவேங்கடத்தெந்தை தாள்களில் என் தீமணம் காந்தம் கவர் ஊசி போல் என்று சேர்வதுவே. மாமன் அங்காந்த வல்வாய் புள்ளை ஏவ, கம்சனானவன் பகாசூரன் என்கிற உயரமான பருத்த ஆளை விழுங்கக்கூடிய ஒரு கொக்கை அனுப்பினான். அந்த கொக்கை வாயை பிளந்து போட்டான் கண்ணன். அவன்தான் முன்னொரு காலத்திலே பானாசுரன் யுத்தத்திலே பானாசுரனுக்கு ஆதரவாக சிவபெருமான் வர கிருஷ்ணனாக அவதாரம் செய்து தன்னுடைய பேரனை காப்பாற்ற வந்த கிருஷ்ண பகவான் பானாசுர யுத்தத்திலே கண்ணன் எய்த அம்புகளினால் ருத்ரனானவன் பீடிக்கப்பட்டு ஜுரம் வந்தார் போல் ஓடினாராம். நாக்கு வரல வரல ஓட வைத்தான் சிவபெருமானை என்று புராண கதையை சொல்லுகிறார். அவன் யார் தெரியுமா என்றால், அழகான பூங்கொடியை ஒத்த மகாலட்சுமியினுடைய மணாளன், என்னுடைய அப்பன் திருவேங்கடத்திலே இருக்கிறான். அவனுடைய தாளிலே நான் எப்போது காந்தம் எப்படி ஊசியை இழுக்கிறதோ அதுபோல் என்னுடைய மனமானது அவனுடைய பாதத்திலே சென்று சேருகிற நாள் எந்த நாளோ என்று பெருமாளையை பார்த்து கேட்பதான பாசுரம். பெருமாளே, நீதான் பகாசுரனை வதம் செய்தாய். ருத்ரனான சிவனை பானாசுரத்திலே ஓட ஓட விரட்டினாய். அழகான பூங்குடி போன்ற மகாலட்சுமியுடைய மணவாளனாக இருக்கிறாய். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய அப்பன் நீதான் திருவேங்கடமலையிலே இருக்கிறாய். ஏ பெருமாளே, உன்னுடைய பாதத்திலே என்னுடைய மனமானது வந்து சேர்வது எப்போது? காந்தத்தை கண்ட ஊசி போல உன்னுடைய பாதத்தை கண்டு நான் ஏங்கி வர வேண்டும், அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று பெருமாளையை பார்த்து கேட்பதாக. என்று சேர்வதோ என்று சொல்கிறார், சேர்ந்ததா சொல்லலை, என்று சேர்வதுவே என்று கேட்கிறார். பெருமாள் பாதத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தையும் சொல்லுகிறார். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். மாமன் அங்காந்த வல்வாய் புள்ளை ஏவ மடித்து பித்தன் மனம் காந்த அன்று ஓட எய்தோன் நரும் பூங்குடிக்கு தாமன் காந்தன் திருவேங்கடத்தெந்தை தாள்களில் என் தீமணம் காந்தம் கவர் ஊசி போல் சென்று சேர்வதுவே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமி எதது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.
கோவிந்தா 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 கோவிந்தா.